Salam halo. அடுத்த சைட் சீயிங்க்கு வந்தாச்சு. இவரை தான் பார்க்க வந்திருக்கோம். எப்படி இருக்காரு பாருங்க, குட்டி குரங்கு ஆனால் பெரிய கண்ணா. அது போக மற்ற ஐட்டங்களும் வச்சுருக்காங்க, பேக்கேஜ் மாதிரி வச்சுருக்காங்க. ஹார்ஸ் ரைடிங்கு, அதுக்கப்புறம் ஸ்னேக்கு, இந்த சுகர் கிளைடரு, அதுக்கப்புறம் இந்த ஜிப் லைனில் போகிற மாதிரி சில ஐட்டங்கள்லாம் வச்சுருக்காங்க. அவங்க போய் பார்ப்போம். இவரை பற்றி ஹிஸ்ட்ரி போட்டுக்கிறாங்க பாருங்கள். சுகர் கிளைடர் இஸ் அ ஸ்மால் ஆம்னிவோரியஸ். இவர் பறப்பாராங்க, ஃப்ளையிங் ஸ்குரில் மாதிரி பறந்து வருவாராம். அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டியாக. எங்கே இருக்குது என்ட்ரன்ஸு? வெளியில் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வரணும்னு நினைக்கிறேன். இங்கே தான் என்ட்ரன்ஸுங்க. பஹோல் என்சாண்டட் பிலிப்பீன்ஸ். தரமான செய்கை ஒன்று வச்சுக்கிறாங்க, தரமான வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று வச்சுக்கிறாங்க பாருங்க. குசும்புக்காரங்க பிலிப்பைன்ஸ்காரனுங்க, குசும்புக்காரங்க. இங்கே ஆக்சுவலாக இன்னொன்று சொல்லணும் உங்களுக்கு. இந்த பிலிப்பைன்ஸ்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஃபிலிப்பினோஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இப்போ நம்ம இந்தியன்ஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, அது மாதிரி இங்கே ஃபிலிப்பைன்ஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து காமன் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிப்பினோஸ். இவங்க லாங்குவேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பேசுகிற லாங்குவேஜ் வந்து தகலோகுங்க. ஆனால் அதில் என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து அவங்களுக்கு ரிட்டன் ஸ்கிரிப்ட் கிடையாது. இப்போ தமிழ்னா தமிழில் எழுதுகிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து தகலோக் அப்படின்னா வந்து தகலோகுக்குன்னு தனியாக ஒரு ஸ்கிரிப்ட் கிடையாது, ரிட்டனில் ஸ்கிரிப்ட் கிடையாது. ஓகேங்களா? அதனால் இவங்க வந்து மெயினாக வந்து இங்கிலீஷ் வச்சு தான் தகலோக் எழுதுகிறாங்க. இப்போ வந்து எது எழுதினாலுமே தகலோக்கில் ஏபிசிடி வச்சு தான் எழுதுவாங்க. அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது இவங்க லாங்குவேஜுக்கு. ஆனால் இங்கே பேசுகிறதுலாம் பார்த்தீங்கன்னா இவங்க தகலோக் தாங்க பேசுகிறாங்க. இவங்களோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னு வைங்களேன், என்ன மேட்டர்னு கேட்டிங்கன்னா, இவங்களை ஃபஸ்ட்டு வந்து ஸ்பானிஷ் தாங்க ஆட்சி புரிஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன்ஸ் வந்து ஆட்சி புரிஞ்சுருக்காங்க. அதனால் பார்த்தீங்களா செம்ம ஃபன்னு. அதனாலே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பேசுகிறது வந்து ஸ்பானிஷு ப்ளஸ் வந்து இங்கிலீஷ் நிறைய கலந்துருக்கோங்க. உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. நம்ம சத்தம் கேட்குது, என்ன சத்தம் கேட்குதுன்னு தெரில. எப்பயும் போல் எந்த ஒரு ஸ்பாட்டுக்கு வந்தாலுமே பார்த்திங்கன்னா இவங்க ஒரு துணி கடை மாதிரி வச்சுருக்காங்க, சொவனியர் ஷாப்புன்னு சொல்லிட்டு விதவிதமான ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பொம்மைகள்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள், வேணும்னா வாங்கிக்கலாம். டிஷர்ட்டு. ஹலோ, இங்கே பார்த்தீங்களா மியூசிக்கு, பாட்டு பாடுறாங்க. காசு போடுறதா இருந்தால் போடலாம். எப்படி வெயிட்டா செம்ம ஃபன்னு. டான்ஸ் ஆடுறதுக்கு தான் ஆள் இல்லை. தேங்க்யூ. இதுதாங்க டிக்கெட்டு. இந்த இடம் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டிக்கு சேர்ந்த ஒரு இடங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு பாப்பாங்கெல்லாம் மியூசிக் வாசிச்சிருந்தாங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே ட்ரைபல் மியூசிக் தான். இந்த இடமே பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக ட்ரைபல் அவங்க செட்டில் ஆன அவங்களோட கல்ச்சரு, அவங்க பண்ண விஷயங்கள், அது உண்டான ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. குதிரை ஒன்று நிற்க வச்சுருக்காங்க, ரைடு கூப்பிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி ஆமாம் ரைடுக்கு தாங்க போகிறாங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த காஸ்டியூம் கொடுப்பாங்க போல். அந்த பொண்ணு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த காஸ்டியூமில் நீங்கள் ட்ரெஸ்ஸு போட்டுட்டு ஒரு ரைடு போயிட்டு வந்தீங்கன்னா 50 பெசோ. இதுதாங்க அந்த குரங்கு, பெரிய கண்ணு சின்ன குரங்கு, அந்த குரங்கு சிலை.
நோ ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபி. உள்ளே வந்தோடனே கிரிக்கெட் பூச்சிங்க சத்தம் தான் கேட்குது. செம்மையாக இருக்குது. திடீர்னு காட்டுக்குள்ளே வந்த மாதிரி. சத்தம் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. குரங்கு இருக்குது, சத்தம் போட்டால் ஓடிடுவோன்னு நினைக்கிறேன். எங்கே இருக்கு ஏங்க இது உள்ளே இருக்காங்க. எங்கங்க ஆமாம் இருக்கு இங்கே இருக்கு. கத்தாதீங்க. தூங்குதுங்க. பகல் நேரத்தில் என்ன தூக்க வேண்டி கிடக்குதுக்கு. மோர் ஓகே. இன்னும் இருக்காங்க நிறைய. இது ஒன்று தான் நினச்சேன், நிறைய இருக்கான். இங்கே இருக்கு பாருங்க மேலே. அடப்பாவிகளா, கண்ணை திறக்குதுங்க. முன்னாடி பையன் என்ன பண்ணான்னு தெரியலையே. எதுக்கு இங்கே வந்து உக்காந்து இருக்கிற நீ? இல்லை இந்த ஊரில் எதுக்கு வந்துச்சுன்றேன். மூதாதையரா? ஓகே. சூப்பர் சூப்பர் சூப்பர். அவ்வளோதாங்க, இடம் முடிஞ்சதுங்க. ரொம்ப சின்ன இடம் தான். ஏதோ ஒரு மிருகம் இருக்குதுன்னாங்க. அது சின்ன குரங்கு. அது ஒரு 4 இருக்குது மரத்தில் அங்கங்கே ஒளிஞ்சின்னு உக்காந்துன்னு இருக்குது. கொஞ்சம் மொக்கையாக தாங்க போகுது இன்றைக்கி. பார்ப்போம் எந்த அளவுக்கு இன்னும் எக்ஸைட்டடாக ஆக போகுதுன்னு தெரியல. இன்னும் 2-3 நாள் இருக்குது நம்மளோட ட்ரிப்புக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போங்க. தரமான சம்பவங்கள் நடக்குங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிலிப்பினோட கல்ச்சர் சொல்லியிருக்காங்க. நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி கல்ச்சர் தாங்க இவங்களுக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இவங்க ஊர் கல்ச்சர் படி என்ன பண்ணுறாங்கன்னா, சின்னவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெரியவங்க கையை எடுத்து அவங்க நெத்தியில் வச்சுப்பாங்க. அவங்க வந்து இவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி. அதே கலாச்சாரம் தான். நம்மளோட கலாச்சாரத்தை கொஞ்சம் மாறுதலாக இருக்குது. செம்மையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு ட்ரெடிஷன் என்ன போட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா வந்து கம்யூனிட்டி ஹெல்ப்பாங்க. இப்போ வந்து யாருக்காவது தேவைன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா. அதுக்கு தான் இந்த இது வச்சுருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு பெரிய ஒரு இது மாதிரி பல்லக்கு மாதிரி வச்சுருக்காங்க பாருங்களேன். இது 4-5 பேர் சேர்ந்து யாருக்காவது வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு தூக்கிட்டு போயிட்டு, நார்மல் ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் 4 பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு உண்டான எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கே அப்படியே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நல்ல கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் உள்ள நாடுங்க ஃபிலிப்பைன்ஸு. as being a 7 to 9 feet brown hairy with a beard, Agata are normally described as a smoking a big tobacco pipe பூசுவாங்க. இது ஏதோ ஒரு மூட நம்பிக்கை மாதிரி போல். இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளும் இருக்குங்க எல்லா ஊர்லேயும். இவங்க ஊர்லேயும் அதே மாதிரி இருக்குது போல். இதுவும் ஏதோ ஒரு சிலை மாதிரி வச்சுருக்காங்க. கையில் கட்டு போட்டு வச்சுருக்காங்க. இதுவும் ஒரு மித்தாலஜிக்கல் கேரக்டர், க்ரீக்கில் இருக்கிற மித்தாலஜிக்கல் கேரக்டர் போல். அவங்க நம்பிக்கை மேலே வந்து இது உருவம் வந்து மேலே வந்து மனுஷன், ஆனால் வந்து கீழே வந்து குதிரையோட உருவம் வச்சதான். பேர் வந்து சென்டார். ஹெவி பர்ச்சேஸ் நடந்துட்டு இருக்குது போல். குரங்கு பார்த்தேன் பார்த்தீங்களா, அந்த குரங்கு பொம்மை போட்டு. பிலிப்பைன்ஸ் நைட்டிங்க, டிஷர்ட்டு எல்லாம் பிரிண்டட் டிஷர்ட் தான் வச்சுருக்காங்க. குழந்தைங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. பொஹோல் இவங்க ஊரோட பேர் போட்டு டிஷர்ட்டு. மற்றபடி நம்ம காதி கிராஃப்ட்லலாம் பார்ப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து இதுவாக இருக்குது. ஹேண்ட்மேடு, எல்லாமே ஹேண்ட்மேடாக இருக்குது. டீ செயின்னு, அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜு மேக்னெட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு, டீசெண்டாக இருக்குது. மெயின் பார்த்தீங்கன்னா இந்த தொப்பி, அந்த பாப்பாங்கெல்லாம் போட்டு மியூசிக் வாசிச்சிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த தொப்பிலாம் வச்சுருக்காங்க. என்ன வாங்கிருக்கீங்க? கிட்டார். சூப்பர். பிஸ்கெட் காமிங்க. என்ன பிஸ்கெட் அது? பீனட் ஃபிங்கர் 110. காமிங்க, பிஸ்கெட் எடுத்து காமிங்க.
வேர்க்கல்ல இதுலேயே இருக்குது, இப்போ ஷேப்லேயே இருக்குது. டேஸ்ட்டும் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா தான் இருக்குது. சும்மா ஸ்நாக் மாதிரி சாப்பிட்லாம் ஜாலியாக. இப்போ நம்ம பையன் வந்து தகவலுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாங்க நம்மளுக்கு. 2 வார்த்தை கற்றுருக்கோம். ஹே எப்படிரா இருக்க அப்படின்னு நம்ம ஊரில் கேட்போம் பார்த்தீங்களா, அது மாதிரி இந்த ஊரில் தகவலுக்கில் என்ன எப்படி கேட்கணும்னா கொமுஸ்தா கொமுஸ்தா காப்பாரே. ஹே எப்படிரா இருக்க. வாட் ஹவுஸ் தட்? Kumusta ka pare? குமுஸ்தா காப்பாரே. குமுஸ்தா காப்பாரே. எப்படி தகவல்? வாட் டஸ் இட் மீன்? How are you? How are you? Yes. Pare means pare? Pare means men. Man. How are you man? How are you man? Kumusta ka pare? Super. I know Tagalog now. Good. Good. Yeah. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம போகிற இடம் வந்து மேன்மேடு ஃபாரஸ்ட்டுங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இயற்கையாக உருவானது இல்லை, செயற்கையாக உருவாக்கினதா. எல்லாமே மரத்தை நட்டு வச்சு ஒரு காடு மாதிரி உருவாக்கியிருக்காங்க. உண்மையிலே பார்க்குறதுக்கு வந்து நிஜமான ஃபாரஸ்ட் மாதிரி தாங்க இருக்குது. ஆனால் இது எல்லாமே வந்து பிளான்டு, ஆர்டிஃபிஷியலாக பிளான் பண்ண ஃபாரஸ்ட்டு. அதனால தான் இந்த இடத்துக்கு பேரே வந்து மேன்மேடு ஃபாரஸ்ட்டுங்க. This entire thing is what? Artificial, man-made. Yeah. People plant these trees. Oh. They designed. Oh, they decided and planted everything. Oh. How long before they planted? 1952. 1952. Yes. 1952ல வந்து பிளான் பண்ணி எல்லாமே ஃபாரஸ்ட் மாதிரி இது பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை. 1952னா என்ன, கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷம் கிட்ட ஆகுதுங்க. They made it to protect landslides. லேண்ட்ஸ்லைட்ஸ். ஓகே ஃபைன். என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து நிலச்சரிவுலாம் வராமல் தடுக்கிறதுக்காக தான் வந்து பிளான் பண்ணி இதை பண்ணியிருக்காங்களாங்க. மலையில் பார்த்தீங்கன்னா நிலச்சரிவுலாம் ஏற்படல, அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக பிளான் பண்ணி மரம் இருந்தால் வராது போல், அதனால் இவங்க வந்து ஆர்டிஃபிஷியல் ஃபாரஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. மேன்மேட் ஃபாரஸ்ட்டுங்க. பாருங்கள், இவர் சொன்னபடி 1952ல் நட்டு வச்சுருக்குறாங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து வளர்ந்து நிற்குது பாருங்கள் ஒரு மரங்களும். நல்ல மேட்ரு, நல்ல ஐடியா. ஆக்சுவலாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நிறுத்திருக்காரு வண்டியை. நடு ரோட்டில் நிற்க சொல்கிறாருங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. குரூப் ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாரு. இன்னையோட கடைசி சைட் சீயிங் ஸ்பாட்டு மிரர் ஆஃப் தி வேர்ல்டு. உள்ளே என்ன இருக்குன்னு தெரியல. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட்டை கவுத்து போடல, ஃப்ளைட்டை பறக்க விட்டுக்கிறானுங்க. டிக்கெட்டு கவுண்டரு, சோர்ந்து போன மூஞ்சிகள்லாம் இருக்குது. எனக்கு வந்து எதிர்பார்ப்பு இல்லாமல் போகிறேன். நம்ம வரும்போது நல்ல சந்தோஷமாக வருவேன்னு நினைக்கிறேன். நீ சொல்லி தான் போன மங்கி இதுக்கு கூட்டிகிட்டு போனேன். மக்களே அப்படிலாம் கிடையாது, நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கணும் இது எல்லாரையும். எது இதை மங்கியை சொன்னேன், இதை நீங்கள் இனிமேல் தான் பார்க்க போகிறேன். நம்மளோட யங்கஸ்ட் பேசஞ்சர். சூப்பர்ப்பா. உன்னோட பிடிச்ச விஷயமே ஒரு நிமிஷம் மறைச்சிட்டு கடைசியில் சிரிச்சிருவான். வெற்றிகரமாக செக்யூரிட்டி செக்கை முடிக்க போகிறோம், முடிச்சுட்டு உள்ளே போகிறோம். வந்தாச்சுங்க உலகத்துக்கு. ஆடாடா, ஓகே, புரிஞ்சிடுச்சு. சம்பவம் புரிஞ்சிடுச்சு. சம்பவம் எனக்கு புரிஞ்சு. ஏங்க இது ஆதம்பாக்கத்தில் ஒரு எக்ஸிபிஷன் வச்சாங்க, அங்கேயே வச்சுருந்தானுங்க இதை. இதுக்காக இவ்வளோ செலவு பண்ணி இங்கே கூப்பிட்டு வந்திருக்கீங்க. இந்த எக்ஸிபிஷனில் இப்போல்லாம் ஃபேமஸ் ஆகிடுச்சு. அதே இதை வந்து ஏர் பலூன் மாதிரி வச்சுருக்கானுங்க. எல்லாத்தையும் பம்ப் அடிச்சு எடுத்துன்னு போய் ஒரு ஏரியாவில் வச்சுக்கிறானுங்க. அதே இதை கொஞ்சம் பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கிறானுங்க. ஒரே இடத்துல திரும்பி பார்த்தீங்கன்னா ஐஃபில் டவரு, அங்கே சாய்ந்த கோபுரம், அப்புறம் லிபர்ட்டி ஸ்டாச்சு, தாஜ்மஹால். எங்கடா தானே இருந்தீங்க? அங்கே பாருங்க, ஹாலிவுட்லாம் இருக்கு பாருங்க. எது ஹாலிவுட்டு? பாலிவுட்டுங்க. பாலிவுட். அடடா, பார்த்துக்கோங்க சார். ஐஃபில் டவர் சார். ஆமாம் சார், பாரிஸில் இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து இட்டாலி போவோம். அது முடிச்சுட்டு பாரிஸ் போகிறேன். இது அது என்னது சக்கரம் சுற்றுது? சக்கரம் சுற்றுறது வந்து அது நியூயார்க் போகிற வழியில் ஏதாவது ஒன்று வைக்கணும். விண்மில்லா? இல்லைங்க, விண்மில் மாதிரி ஒன்று இருக்குது. சாய்ந்த கோபுரம். அடுத்து எந்த ஒரு இட்டலியோட சாய்ந்த கோபுரம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா சுதந்திர தேவி சிலை, லிபர்ட்டி, ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா நம்ம சிங்கப்பூர் வச்சுருக்குறாங்க. சிங்கம் வாயிலேருந்து தண்ணி வரும் பார்த்தீங்களா, அதை வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது என்னன்னு தெரியலங்க, ஆக்சுவலாக என்னமோ வச்சுருக்குறாங்க, என்னன்னு தான் தெரியல. இது ஆனால் செம்ம மேட்ரு. நான் ஒரு நிமிஷம் பார்த்து வியப்படைஞ்ச விஷயம், நம்ம ஹாலிவுட் மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, பொஹோலிவுட். இடம் பேர் வந்து பொஹோலோவில், அதே மாதிரி வந்து பொஹோலிவுட்டுன்ட்டு ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்கும், சாரி. இந்த சைடு பார்த்தீங்கன்னா லண்டன் பிரிட்ஜு வச்சுருக்காங்க. லண்டன் பிரிட்ஜு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், ரியோ டி ஜெனீரோ இருக்குல்ல, அந்த ஜீசஸ் கிரைஸ்டோட சிலை அங்கே வச்சுருக்காங்க. அது போக இந்த சைடில் மேலே ஒன்று வச்சுருக்காங்க, அது என்ன பேருன்னு தெரியல, கிட்ட போய் பார்த்துட்டு என்னன்னு சொல்கிறேன். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெங்கிஸ்தான், மங்கோலியா நாட்டை சேர்ந்த ஜெங்கிஸ்தான். இங்கே அந்த இது வச்சுருக்காங்க, எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க. அது ஐ லவ், அந்த இடம் ஐ லவ் மிரர் ஆஃப் தி வேர்ல்ட் அப்படின்னு வச்சுருக்காங்க. இது மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இது தானுங்க, இது அந்த இது சண்டை போடுவாங்களே, அதுதான் அந்த ஆம்பி தியேட்டர், அதுதானே. நான் ஒரு காலத்தில் படிச்சது. கொலேசியம் ஆம்பி தியேட்டரை சொன்ன பார்த்தீங்களா, ஆம்பி தியேட்டரு. ஓகே ஓகே. இது என்ன மேட்டர்னு பார்த்தோன்னா, இது என்னங்க, இது வந்து ஐயோ நெதர்லாண்ட்ஸ்ல இருக்கிற இது விண்மில்லா, நெதர்லாண்டோட விண்மில் அங்கே ஃபேமஸ். இது தனியாக ஒன்று இருக்கா, இல்லை அங்கே ஊரில் நிறைய இருக்குமா? ஓகே, நிறைய இருக்கும் போல் நெதர்லாண்டில். எனக்கு ஆனால் இதுதாங்க உண்மையிலே பிடிச்சிருக்குது. ஒரு ஃபோட்டோ கூட எடுத்தோம், தரமாக வந்துருக்குது. பொஹோலிவுட் சான்ஸே இல்லை, உண்மையிலே பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. ஃபோட்டோ எடுத்து பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்குது. வந்தாச்சுங்க ரியோ டி ஜெனீரோக்கு. அப்பா நல்லா இருக்குது, நல்லா பிரம்மாண்டமாக வச்சுருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாது, நல்லா பிரம்மாண்டமாக தான் இருக்குது சிலை. இங்கேருந்து பார்த்தோன்னு வைங்க, மொத்த உலகமும் தெரியுது பாருங்க. ஏதோ நல்லா இருக்கா. உலகத்தை சுற்றி பார்த்தாச்சுங்க. உடம்பு பயங்கரமாக சோர்ந்து போயிடுச்சு. இன்றைக்கி அவ்வளோதான் ஆக்டிவிட்டி. முடிச்சுட்டு ரூமில் போயிட்டு செக்இன் பண்ணிட்டு படுத்து தூங்கி எழுந்து நாளைக்கு காலையில் ஏதாவது தரமான ஆக்டிவிட்டியாவது கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம். வெளியில் ஒரே பரபரப்பாக இருக்குது வேர்ல்டு விட்டு வெளில வந்தால். இந்த சைடு ஃபுல்லும் துணி கடை, நம்மளுக்கு தேவையான கடைகள் இங்கே தான் இருக்குது. என்ன ஜூஸுங்க இது, புக்கோவா? புக்கோ ஜூஸ். இளநீர் அரைச்சி பாயசமாக குடிக்கும். அதே மாதிரி வறுத்து வர வச்சுக்கிறானுங்க தனியாக. அது வந்து பனானா. ஓகே ஓகே ஓகே. இது ஒரு ஜூஸ் வாங்கி குடிப்போம். அந்த சைடு ஏதோ வறுத்துன்னுக்குறானுங்க, அந்த சைடு போகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். நம்ம இன்னமோ வறுக்கிறானுங்க, கருவாடு வறுக்கிறானுங்க, வாழைப்பழத்தை வறுக்கிறாங்க, இலையில சுருட்டி ஒன்று வச்சுருக்காங்க, வாழைப்பழம், இளநீர் ஜூஸ். சில்லுன்னு இருக்கு, அந்த அளவுக்கு ஸ்வீட் இல்லை, இருந்தாலும் குடிக்கலாம். நாளைக்கு கொஞ்சம் ஆக்டிவிட்டிலாம் இருக்குது, வாட்டர் ஆக்டிவிட்டிலாம் இருக்குது, நல்லா இருக்கும்னு எதிர்பார்ப்போம். இளநீரோடு முடிக்கலான்னு பார்த்தா பஜ்ஜி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். பழ பஜ்ஜி, நேந்திரம் பழம் பஜ்ஜி, டைப் ஆஃப் பிரெட் பஜ்ஜி மாதிரி இருக்கு. நிறைய பழம் போட்டிருக்கானுங்க, ஸ்லைஸ் பண்ணி நிறைய பழம் இருக்கு. இனோவேஷன். ஆமா, ஆனா பழுத்ததா இல்ல வந்து காயான்னு தெரியல. சும்மா சாப்பிட்டு பாருங்க. காய் வாழைக்காய் பஜ்ஜி. அப்போ வாழைக்காய் வாழை பஜ்ஜியில பண்ணா எப்படி இருக்குமா, அந்த மாதிரி இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா ஓகே ஓகே, நல்லா தான் இருக்குது, ட்ரை பண்ணலாம். ரொம்ப அடிக்காத மாதிரி நார்மல் ஸ்வீட் இருக்காது, அது உப்பு மேலே போட்டு சக்கரை நிறைய போட்டுருக்கேன் மேலே. ஒரு மாதிரி இருக்குது. இளநீர் குடிச்சு நல்லா அந்த வாயை கெடுத்து விட்டாச்சு வாயை. பிலிப்பைன்ஸ் மக்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுறாங்களேன்னு நினச்சி பாராட்டினாங்க நேற்று தான். இன்றைக்கி சம்பவம் ஆயிடுச்சு. வந்துட்டோங்க, ஒயிட் சாண்ட் பீச்சுக்கு வந்தாச்சு. நம்ம ஊரில் அந்த ரீல்ஸ்லாம் பார்ப்போம் பார்த்தீங்களா, பசங்க பிரியாணிலாம் லைனாக கொட்டி சாப்பிடுவாங்களே. வாயில ப்ரீத் பண்ணுங்க, ப்ரீத் பண்ண முடியாது. வினோத் ஸ்டேஷன்.
வந்துட்டாங்க அந்த இடத்துக்கு